டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓய்ந்தது. இதனையடுத்து பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து காலியான ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி உள்ளிட்ட 46 பேர் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு 5ஆம் தேதியும் வாக்குகள் எண்ணிக்கை 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. அரசியலை காட்டிலும் கல்வியே பிரதானமாக இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற உள்ள நிலையில் இன்று பிரச்சாரம் ஓய்ந்தது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நூதன முறையில் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் மத்தியில் பேசினார். டெல்லி பள்ளி கல்வித்துறையில் ஆம் ஆத்மி அரசு மாணவர்களை ஏமாற்றுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தனது அரசுக்கு நற்பெயர் கிடைக்க தேர்வு நடத்தாமல் மாணவர்களை அடுத்த வகுப்பிற்கு அனுப்பி வைப்பதாகவும் இதன் மூலம் மாணவர்களின் எதிர்கால நலனில் சமரசம் செய்வதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசை கண்டித்து வரும் 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழக முதலமைச்சரின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பிறகும் தமிழகத்திற்கு தேவையான மேலாண்மை நிதியை ஒதுக்காமல் முக்கிய திட்டங்களை புறக்கணித்து வரும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்படும் என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று காலை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதித்து முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து முடிவு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என மக்களவையில் திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளை தவிர தமிழ்நாட்டிற்கு ஏதும் இல்லை என குறிப்பிட்டார். நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் அவர்களது வழிபாட்டு தலங்கள் தாக்கப்படுவதாகவும் கனிமொழி விமர்சனம் செய்தார். மேலும் மகா கும்பமேளாவிற்கு சென்ற மக்களை மத்திய மாநில அரசுகள் காப்பாற்றவில்லை என்றும் அவர் கூறினார். பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் துருவங்களாக சீமான் சித்தரிப்பதை ஏற்க முடியாது என நாடு கடந்த தமிழீழ அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அரசாங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீமானின் அணுகுமுறை தமிழீழ மக்களின் போராட்டத்திற்கும் மக்கள் அளித்து வரும் ஆதரவுக்கும் கேடு விளைவிக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் பிரபாகரனின் கருத்துக்களை தனது அரசியலுக்காக மாற்றி பேசுவது அறம் இல்லை என்றும் ருத்ரகுமாரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் அஜித் நடித்து திருமேனி இயக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் படப்பிடிப்பின் போது எதிர்கொண்ட சவால்கள் குறித்த காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக அஜித் கார் ஓட்டும் போது ஏற்பட்ட விபத்து, அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை போன்ற காட்சிகள் அஜித் ரசிகர்களை பதற வைத்துள்ளது. இருந்தாலும் அஜித்தின் கடின உழைப்பை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ட்ரம்ப் தனது பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியை ஏன் அழைக்கவில்லை என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்தியாவின் உற்பத்தி துறை வலுவாக இருந்திருந்தால் இந்த நேரம் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருப்பார் என்றும், நாமும் பலமுறை வெளியுறவுத்துறை அமைச்சரை அமெரிக்காவுக்கு அனுப்பி இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுங்கள் என கெஞ்சி கேட்க வேண்டிய நிலை இருந்திருக்காது எனவும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்படாதது குறித்து ராகுல் தெரிவித்த கருத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தான் அமெரிக்கா சென்றிருந்த போது ஒரு முறை கூட இது பற்றி பேசவில்லை என்றும் ஜெய்சங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். பேட் கேர்ள் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். இந்த படத்தில் பள்ளி சிறுமி காதலில் ஈடுபடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும், இன்றைய சூழலில் இது போன்ற சமூகத்திற்கு கேடானது குறித்தும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். எனவே விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், ரஞ்சித் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.